வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு உள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் வந்து பார்க்க போறோம். எந்த ஸ்டாண்டர்ட வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ்மி செக்ஷன் பி 31.3 இதுல வந்து நார்மல் அண்ட் கேட்டகரி எம் சர்வீஸ்க்கு உள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் பார்க்க போறோம் ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதில வந்து நான் வந்து ஆ உங்களுக்கு வந்து வெல் டைப்ப வச்சு செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு காலத்தில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கிர்த் கிர்த் வந்து ஒண்ணும் இல்ல. சர்க்கம்பரன்ஸ் வெல் தான் வந்து கிர்த் வெல். அப்புறம் மெட்டல் க்ரூவ் வெல் அண்ட் பிரான்ச் கனெக்ஷன் வெல். இது வந்து ஒரு காலமாவும், லாங்கிடியூடினல் க்ரூவ் வெல் இது ஒரு காலமாவும், ஃபில்லட் வெல் ஒரு காலமாவும் நான் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அடுத்த காலத்தில இம்பர்ஃபெக்ஷன்னா டிஃபெக்ட்ஸ் சரிங்களா? ஸோ அந்த மாரி டிஃபெக்ட்லாம் வந்து அக்செப்டடா, ரிஜெக்டடான்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு என்ன டிஃபெக்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இம்பர்ஃபெக்ஷன் கிராக் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிராக் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் வெல்டுல வந்துச்சுன்னா, அது வந்து ரிஜெக்ஷனா இல்ல அக்செப்டடான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபில்லட் வெல்ல. ஸோ ஃபில்லட் வெல்ல கிராக் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ரிஜெக்ஷன். நோ எவிடென்ட் இம்பர்ஃபெக்ஷன் சரிங்களா? கிராக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உங்களுக்கு எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ கிராக் வந்தா அது வந்து ரிஜெக்டட். அதே மாரி லாங்கிட்யூடினல் க்ரூவ் வெல்ட் அதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, கிராக் வந்தா ரிஜெக்டட். சரிங்களா? கிராக் எதுவுமே வரக்கூடாது. அடுத்து வந்து கிர்த், மிட்டர் க்ரூவ் அண்ட் பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுல கிராக் வந்தா ரிஜெக்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த இம்பர்ஃபெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, லேக் ஆஃப் ஃபியூஷன். இந்த லேக் ஆஃப் ஃபியூஷன்னா என்ன அப்படின்னா, பேஸ் மெட்டலும், வெல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாம இருக்கலாம். இல்ல வெல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாம இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன். 2 ஜாயிண்ட் ஆகாம இருக்கிறது தான் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன். சரிங்களா? ஸோ நீங்க ஃபில்லட் வெல்டுல உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரிஜெக்டட். அதே மாரி லாங்கிடியூடினல் க்ரூவ் வெல்டுல சரிங்களா? நீங்க வந்து இந்த லேக் ஆஃப் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட். அதே மாரி கிர்த், மிட்டர் க்ரூவ் அண்ட் பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? அடுத்து எந்த இம்பர்ஃபெக்ஷன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன். சரிங்களா? இந்த இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் நம்ம வந்து க்ரூவ் வெல்டுல தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபில்லட் வெல்டுல அது நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? லாங்கிடியூடினல் க்ரூவ் வெல்டுல உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு வந்து கிர்த், மெட்டல் க்ரூவ் அண்ட் பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுல இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த கிரைட்டீரியா வந்து அது வந்து உங்களுக்கு அந்த கிரைட்டீரியாக்குள்ள வருதான்னு பார்க்கணும். இந்த கிரைட்டீரியாக்குள்ள வந்துச்சுன்னா, அது வந்து அக்செப்டட். இந்த கிரைட்டீரியாலாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து 150 அந்த வெல்டு லென்த் ஒரு வெல்டு லென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 150 க்கு உங்களுக்கு வந்து 38 இல்லைன்னா 38 க்கு கீழ உங்களுக்கு வந்து அந்த இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷனோட லென்த் வந்து வரலாம். இந்த இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷனோட லென்த் அப்படின்னா விட்டு விட்டோட இருக்கலாம். இல்ல வந்து ஒரே இதா இருக்கலாம். சரிங்களா? டோட்டலா நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 38 இல்லைன்னா 38 க்கு கீழ அந்த இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷனோட லென்த் இருந்துச்சுன்னா, அது வந்து அக்செப்டட். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து அ டோட்டல் டோட்டல் வெல் லென்த்தோட 25% சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த இன்கம்ப்ளீட் பெனிட்ரேஷன் வந்து இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? அது வந்து அக்செப்டட். இந்த 2 வேல்யூவும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது வந்து கம்மியா இருக்கு? ஸோ அந்த வேல்யூவ தான் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு, அத வந்து அக்செப்டட் கிரைட்டீரியாவா செட் பண்ணி, அது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு இப்ப வந்து 38 இருக்கு. சரிங்களா? இப்ப நான் வந்து அ ஒரு வெல் லென்த்த நான் வந்து செக் பண்ணும்போது, எனக்கு வந்து உங்களுக்கு வந்து 38 க்கு 25 இருக்கு. சரிங்களா? ஸோ 25 தான் வந்து இந்த இடத்துல வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவ நான் வந்து செட் பண்ணணும். சரிங்களா? எது கம்மியா இருக்கோ, அத தான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவா செக் பண்ணி, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா?
ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து கிரைட்டீரியா வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரவுண்டட் இண்டிகேஷன். இந்த ரவுண்டட் இண்டிகேஷன்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரோசிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இன்க்ளூஷன், ஸ்லாக் இன்க்ளூஷனோ, டங்ஸ்டன் இன்க்ளூஷனோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரவுண்டட் இண்டிகேஷன்ல வந்து வரும். சரிங்களா? இதுவே வந்து எலாங்கேட்டடா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து அந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷனோ, போரோசிட்டியோ இதுல வந்து எலாங்கேட்டடா இருக்குன்னா, அது வந்து லீனியர் இண்டிகேஷன்ல வரும். சரிங்களா? இப்போ வந்து ரவுண்டட் இண்டிகேஷன பார்க்க போறோம். சரிங்களா? ரவுண்டட் இண்டிகேஷன்ல நீங்க வந்து பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து லாங்கிடியூடினல் குரூவ் வெல்டுக்கும், கிர்த் அண்ட் மிட்டர் குரூவ் வெல்ட், அதுக்கப்புறம் பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுக்கும் உங்களுக்கு வந்து கிரைட்டீரியா வந்து ஒரே கிரைட்டீரியா தான். ஸோ என்னன்னா, இப்போ 6 mm இப்போ டிடபிள்யூனா என்ன அப்படின்னா, வால் திக்னஸ். மெட்டீரியலோட வால் திக்னஸ் தான் வந்து டிடபிள்யூ. வால் திக்னஸ் வந்து 6 mmக்கு கீழ இல்ல 6 mmக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டினா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த கிரைட்டீரியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏஎஸ்எம்இ பி 31.3ல இந்த லெட்டருக்கு வந்து டிக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ரெஃபர் ஏஎஸ்எம்இ ஓகேங்களா? செக்ஷன் 8 அப்பெண்டிக்ஸ் 4ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அப்பெண்டிக்ஸ் 4 தான் வந்து இந்த இதுக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து அப்பெண்டிக்ஸ் 4ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதே தான் வந்து இப்ப வந்து உங்க 6 mm 6 mmக்கு கீழ இருந்துச்சுன்னா, சரிங்களா? திக்னஸ் வால் திக்னஸ். இப்போ வால் திக்னஸ் வந்து 6 mmக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படின்னா, அதோட 1.5 டைம்ஸ் வந்து கிரைட்டீரியா வந்து நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அந்த செக்ஷன் 8ல அப்பெண்டிக்ஸ் 4ல உள்ள கிரைட்டீரியா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் 4ல வந்து ரெலவன்ட் இண்டிகேஷன்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். எதெல்லாம் நம்ம வந்து ரெலவன்ட் இண்டிகேஷனா வந்து எடுக்கிறோம் அப்படி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்மால் டீனா வெல் மெட்டல் திக்னஸ். வெல் மெட்டல் திக்னஸ் லெஸ் தேன் 3 mm இருந்துச்சுன்னா, இப்போ லெஸ் தேன் 3 mm இருந்துச்சுன்னா, நம்ம ரெலவன்ட் இண்டிகேஷன் எதெல்லாம் எடுக்கலாம் 1/10 ஆஃப் டி. சரிங்களா? ஸோ அத தான் வந்து அதுக்குள்ள இருந்தா நம்ம வந்து உங்களுக்கு வந்து ரெலவன்ட் இண்டிகேஷன் எடுக்க தேவையில்ல. அதுக்கு மேல இருந்தா நம்ம வந்து ரெலவன்ட் இண்டிகேஷனா எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 3 mmலேருந்து 6 mm இதுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரெலவன்ட் இண்டிகேஷன் இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல இருந்தா நம்ம வந்து ரெலவன்ட் இண்டிகேஷனா எடுக்கணும். அதுக்கப்புறம் 6 mmலேருந்து 50 mm இதுக்குள்ள இருந்துச்சுன்னா 1/32 இன்ச். சரிங்களா? இதுக்கு மேல இருந்தா நம்ம வந்து ரெலவன்ட் இண்டிகேஷனா எடுக்கணும். அதுக்கப்புறம் 50 mmக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படின்னா 1/16 இன்ச் அதை தான் வந்து ரெலவன்ட் இண்டிகேஷனா எடுக்கணும். அதுக்கு மேல இருந்தா தான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு மேல இருக்கு. ஸோ இதோட அக்செப்டட் லிமிட் என்ன? ஓகேங்களா? இப்போ வந்து ரெலவன்ட் இண்டிகேஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து ரெலவன்ட் இண்டிகேஷன். ஸோ எது வரைக்கும் நம்ம அக்செப்டட் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேண்டம் உங்களுக்கு வந்து ரேண்டம் அந்த ரவுண்டட் இண்டிகேஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ ரவுண்டட் இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து ரேண்டமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்படின்னா 1/4 ஆஃப் டி சரிங்களா? இல்லைன்னா 4 mm. இதுல எது கம்மியா இருக்கோ அத வந்து நம்ம வந்து அக்செப்டட் கிரைட்டீரியா வந்து எடுத்துக்கணும். இதுவே உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டட் இண்டிகேஷன் ஐசோலேட்டடா இருக்கு. ஒரே நேர்கோட்டுல அங்க இருக்கு. அது வந்து 25 ஆர் மோர் செப்பரேட் பண்ணியிருக்கு. இப்ப இங்க ஒரு ரவுண்டட் இண்டிகேஷன் இருக்கு. இங்க ஒரு ரவுண்டட் இண்டிகேஷன் இருக்கு. 2யும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணோம்னா, இந்த 2ஓட டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, 25 ஆர் மோர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரவுண்டட் இண்டிகேஷனோட லென்த் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னா, 6 இல்லைன்னா 1/3 ஆஃப் டி. சரிங்களா? இதுல வந்து கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாகுதோ, அதத்தான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து 50 mmக்கு மேல போயிருச்சு. சரிங்களா? உங்களோட திக்னஸ். அந்த வெல் மெத்தட் திக்னஸ் 50 mmக்கு மேல போயிருச்சுன்னா, இந்த ஐசோலேட்டட் இண்டிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதோட லென்த் 10 mmக்கு 10 வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு மேல போச்சுன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்து இந்த ரவுண்டட் இண்டிகேஷனுக்கு
உள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா செக்ஷன் 8ல வந்து அப்பெண்டிக்ஸ் 4ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஸ் தேன் 3 அந்த வெல் மெட்டல் திக்னஸ். ஸோ ரேண்டமா இப்போ ரேண்டம் உங்களுக்கு வந்து ரவுண்டட் இண்டிகேஷன் இருக்கு அப்படின்னா அதோட லென்த் வந்து 1/4 ஆஃப் டி. சரிங்களா? இதுவே ஐசோலேட்டடாக இருக்குன்னா 1/3 ஆஃப் டி. சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் ரெலவெண்ட் இண்டிகேஷன் அப்படின்னா இதுக்கு 1/10 ஆஃப் டி. இதுக்கு கீழே இருந்தால் இது எல்லாமே வந்து நான் ரெலவெண்ட் இண்டிகேஷன். இதுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து ரெலவெண்ட் இண்டிகேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் இண்டிகேஷன். இந்த லீனியர் இண்டிகேஷனா ஒன்றும் இல்லை, எலாங்கேட்டட் இண்டிகேஷனை தான் வந்து லீனியர் இண்டிகேஷன் அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நோட் 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? நோட் 2னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ASME B31.3ல இந்த நோட் 2ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவுக்கு கீழே வந்து இந்த நோட் 2 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா பொரோசிட்டி, இன்க்ளூஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த லீனியர் இண்டிகேஷனில் வந்து வருது. எதெல்லாம் எலாங்கேட்டட் இண்டிகேஷனோ அது எல்லாமே லீனியர் இண்டிகேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பொரோசிட்டி எலாங்கேட்டட் ஆயிருக்கு. சரியா? அது எல்லாமே வந்து லீனியர் இண்டிகேஷனில் வரும். அதே மாதிரி இன்க்ளூஷன்ஸ் இதெல்லாமே எலாங்கேட்டட் ஆயிருந்துச்சுன்னா இதெல்லாம் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா லென்த். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த எலாங்கேட்டட் இண்டிகேஷனோட லென்த் வந்து 2 டைம்ஸ் த வால் திக்னஸ்க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அது கம்மியாக தான் வந்து இருக்கணும், இல்லைன்னா வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? அதே மாதிரி வித் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 3 அப்படி இல்லைன்னா லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு TW டிவைடட் பை 2. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்கோ அதைத்தான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எடுத்து நம்ம வந்து அக்செப்டடா ரிஜெக்டடான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து 3வது வந்து குமுலேட்டிவ் லென்த். குமுலேட்டிவ் லென்த்னா உங்களுக்கு வந்து நிறையா இப்போ வந்து இப்போ வந்து அந்த லென்த்தும் உங்களுக்கு வந்து அது கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வித்தும் அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு அங்கங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ டோட்டல் லென்த்து இப்போ 150 வெல் லென்த்துக்கு எவ்வளோ இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த எலாங்கேட்டட் இண்டிகேஷன் வந்து அங்கங்கே இருக்குது. நம்ம ஆட் பண்ணுறோம், அந்த லென்த்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4 டைம்ஸ் த வால் திக்னஸ். சரிங்களா? 4 டைம்ஸ் த வால் திக்னஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அது கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குது. 8% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? 8% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த் அதையும் இப்போ வந்து 4 டைம்ஸ் த வால் திக்னஸ் இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்கோ ஸோ அதைத்தான் வந்து கிரைட்டீரியாவை செட் பண்ணி அது அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கா? அதுக்கப்புறம் அண்டர் கட். இந்த அண்டர் கட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாங்கிடியூனல் குரூவ் வெல்டுக்கு அண்டர் கட் வந்து இருக்கக்கூடாது. நோ எவிடென்ட் இம்பர்ஃபெக்ஷன். ஓகேங்களா? இதுவே வந்து ஃபில்லட் வெல்டுக்கும் அந்த கிர்த் மிட்டர் குரூவ் வெல்டுக்கும் பிரான்ச் கனெக்ஷன் வெல்டுக்கும் அண்டர் கட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அலவுடு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து டெப்த்து வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ லென்த்து வந்து பார்க்கலாம். குமுலேட்டிவ் லென்த் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 38 இப்போ வந்து 150 வெல் லென்த் இருந்துச்சுன்னா 38 கீழே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த 150 கீழே இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து 150 வெல் லென்த் வந்து கீழே இருக்குது. அப்போ வந்து 25% ஆஃப் த டோட்டல் வெல் லென்த்தை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு வந்து 150 இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த 25% வந்து நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 38 கீழே வருது. ஸோ அப்படி கீழே வரும்போது சரிங்களா? அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து கிரைட்டீரியா வந்து எடுத்து நம்ம வந்து அக்செப்டடா ரிஜெக்டடான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் அண்ட் கான்கேவ் ரூட் சர்ஃபேஸ் ஆர் பர்ன் த்ரூ இந்த இம்பர்ஃபெக்ஷனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபிலிமில் நீங்கள் பார்க்கும்போது சரிங்களா? ஃபிலிமில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெல் மெட்டல் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா? அது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கும்போது
இதோட டார்க்னஸும் பேஸ்மெண்ட்டோட டார்க்னஸும் உங்களுக்கு வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் ஆர் பர்ன் த்ரூ வந்து இருக்கு. அதனால அது வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ரேடியோகிராஃபி பத்தி உள்ள எக்ஸ்ப்ளனேஷன். இது அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து உள்ள கேட்டகரி ச சர்வீஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சீ யூ. பை.